நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நதியில இருக்கிற தண்ணிலாம் வறண்டுடுச்சு, குளங்களும் வறண்டுகிட்டு இருக்கு. சீக்கிரமே நம்ம தண்ணிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலன்னா விவசாயம் எப்படி பண்ணுவாங்க? ராஜ்யத்துல பசி பட்னி பஞ்செல்லாம் வந்துரும். பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு இருக்கிறதா சொல்ல வரீங்க? சொல்லுங்க பண்டித ராமகிருஷ்ணரே. மகாராணி அவர்களே, எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது. எனக்கு இதுக்கான பதில் தெரிஞ்சாகணும், அதுவும் சீக்கிரமே. சரி மகாராணி அவர்களே, இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடுங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னு நானும் பார்க்கிறேன் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. பாஸ்கர், நதியில தண்ணி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடி. இந்த கேள்விக்கான பதில் எனக்கு உன்கிட்ட இருந்து வேணும். கண்டிப்பாப்பா, நான் சீக்கிரமே இதுக்கான பதில் உங்களுக்கு சொல்றேன். பீர்பால், நம்ம முகலாய சாம்ராஜ்யத்தை தெற்கு வரைக்கும் பரப்புற கனவை கண்டிருக்கேன்னா என் கனவு நிஜமாகணும்னு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல சார். உங்க கனவுகளை எல்லாம் நான் சுமந்து நிஜமாக்கணும்னு விரும்புறேன். ஆனா ஏழைகளின் அழுகுரலையும் மற்றும் வயதானவங்க கஷ்டப்படுறதையும் என்னால கேட்டுட்டு சும்மா இருக்க முடியாது. பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பரை பத்தி வரப்போற தலைமுறை என்ன எழுத போறாங்க? தெற்க வெல்றதுக்காக அங்க இருக்கிற மக்களோட தண்ணியை பறிச்சிட்டாருன்னா? அது சரி, இதுதான் விஷயமா? ஆமா சார், உங்களுடைய பேரை சொன்னாலே மக்களுக்கு சாப்பாடு தண்ணின்னு எல்லாமே கிடைச்சிரும். அப்படி இருக்கும்போது உங்க பேர்ல இப்படியா நடக்கிறது? பீர்பால் அவர்களே, நீங்க ரொம்ப புத்திசாலி தான். இந்த மாதிரி எல்லாம் பேசி என் முடிவை என்னையவே மாத்திக்க வைக்கிறீங்க. புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. விஜயநகரத்தை நம்ம படைய வச்சு வெல்றது சுலபமான காரியம் இல்ல. அதனால அவங்க தண்ணியை நிறுத்தி தன்னம்பிக்கையை உடைக்க வேண்டியது அவசியமானது. இது மூலமா அவங்க தன்னம்பிக்கை குறைஞ்சிரும். அப்புறம் தோல்வியை ஒத்துக்கிட்டு என் காலடியில வந்து விழுந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தெற்குலையும் முகலாய சாம்ராஜ்யம் தான் இருக்கும். ஐயோ ஆண்டவா, இவ்ளோ பாத்திரங்களை எப்படி நான் சுத்தம் பண்றது? இவ்ளோ பாத்திரங்களா? ஆமாம்மா, ஆனா என்ன பண்றது? தண்ணி பற்றாக்குறையா இருக்கே. இந்த தண்ணி இருக்குல்ல அம்மா, நான் இந்த தண்ணியை நீங்க குளிக்கிறதுக்காக வச்சிருக்கேன். இத வச்சு பாத்திரம் கழுவிடு. இல்லம்மா, நீங்க இத வச்சு குளிச்சிருங்க. நீ இத வச்சு பாத்திரம் கழுவிடு. அம்மா, நீங்க குளிச்சிருங்கன்னு சொன்னல. பாத்திரத்தை கழுவிடு. நீங்க போய் குளிச்சிருங்க. பாத்திரத்தை கழுவிடு. இங்க மொத்த விஜயநகரத்திலயும் தண்ணி பஞ்சம் இருந்துகிட்டு இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் இப்படி தண்ணியை வீணாக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல, நான் அம்மா கிட்ட இந்த தண்ணியை வச்சு அவங்கள குளிச்சிடு சொன்னேன். ஆனா அம்மா என்ன இந்த தண்ணியை வச்சு பாத்திரம் கழுவ சொன்னாங்க. நீங்க போய் குளிச்சிருங்க. நீ பாத்திரம் கழுவிடு. ஐயோ அம்மா, நீங்க போய் குளிச்சிருங்க. நீ பாத்திரம் கழுவிடு. ஒரு வேலை பண்ணலாம். உங்க ரெண்டு பேருடைய இந்த முக்கியமான விவாதம் முடியறதுக்குள்ள நான் போய் இந்த தண்ணியை வச்சு குளிச்சிட்டு வந்துடுறேன். என்ன சொல்றீங்க? நீங்க குளிச்சிட்டு வாங்க. நீ பாத்திரங்களை கழுவிடு. இல்லம்மா, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. நீ பாத்திரங்களை கழுவிடு. அம்மா,
இது என்ன, இவர் குளிக்க தண்ணியை கொண்டு போயிட்டாரு. இதுதான் சொல்லுவாங்க, 2 பூனைங்க சண்டை போடும்போது குரங்கு பாத்திரத்தை தூக்கிட்டு போயிடுச்சான். நீ என்ன பூனை நான் சொல்ற? இல்லம்மா, நான் அவரை தான் குரங்குன்னு சொன்னேன். தண்ணி பஞ்சத்தால என்னால குளிக்க கூட முடியல. அப்படி குளிக்கலன்னா நல்ல ஆடைகளை எப்படி உடுத்திக்கிறது? ஒருவேளை பாஸ்கர் வந்துட்டானா? ஒருவேளை என் மேல இருந்து துர்நாற்றம் அவனுக்கு வந்துருச்சுன்னா? இல்ல நல்லா யோசி, ஏதாவது பண்ணி ஆகணும். நான் வந்துட்டேன். இன்னைக்கு நான் உனக்காக பூ கொண்டு வந்திருக்கேன். இத நான் இன்னைக்கு என் கையால உன் தலையில வச்சு விட போறேன். வா. இங்க வா. இல்ல. அட அமரப்பள்ளி நில்லு. அமரப்பள்ளி நில்லு, அங்கே நில்லு. விசித்திரமானவளா இருக்க. நீ ஏன் என்ன வர சொல்லிட்டு இப்ப வந்ததுக்கு அப்புறம் ஓடுற? என்ன விஷயம்? பாஸ்கர், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா? சரி சொல்லு. சொல்லவா? சரி சொல்லு. கண்டிப்பா நான் சொல்லிடவா? அட சரி சொல்லு. நான் சொல்லவா? அமரப்பள்ளி சீக்கிரம் சொல்லிடு. சரி நான் சொல்றேன். அது வந்து நான் இன்னும் குளிக்கவே இல்ல. என்ன? அதான் எங்க இருந்து இந்த துர்நாற்றம் வந்துகிட்டு இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சும்மா விளையாடுன. நான் என்ன ஏதாவது தெய்வமா என்ன? நீ என்கிட்ட வரணும்னா குளிச்சுட்டு தான் வரணும்னு சொல்றதுக்கு? நான் ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லு. இன்னைக்கு நானும் குளிக்கவே இல்ல. இப்ப இப்படியே அமைதியா நில்லு. உன்னுடைய கூந்தல்ல என்ன இந்த பூவை வைக்க விடு. இந்த காயம் எப்படி ஏற்பட்டுச்சு? அது வந்து குளிக்கும் போது வழுக்கி விழுந்துட்டேன். ஐயோ, மாட்டிக்கிட்டேன். நீ என்கிட்ட போய் சொல்றியா? இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இரு. தடி வேண்டாம். அமரப்பள்ளி, அதுல அடிச்சா ரொம்ப வலிக்கும். தடி வேண்டாம். இன்னைக்கு முதல் முறை உன் அப்பா கிட்ட மகளா இருக்கேன். ஐயோ, அமரப்பள்ளி அடிபட்டுடும். அமரப்பள்ளி வேண்டாம். அதுல அடிச்சா ரொம்ப வலிக்கும். ஐயோ, நான் சொல்றது கேளு. அம்மாடி அமரப்பள்ளி, அம்மாடி கதவு தரமா. சாத்தானோட பேரை சொன்னோனே சாத்தா வந்துருச்சு. ஐயோ, பேசுறதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ போ. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இங்கேயே இப்படியே நின்னுட்டு இருக்கிறதுனே தெரியல. அமரப்பள்ளி, இன்னும் என்ன பண்ற? என்ன ஆச்சு? உன்னை இன்னொரு முறை பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன். பார்க்கணுமா? ஐயோ, கீழே தனிமணி நிக்கிறாங்க. எப்படி போறது? என்ன சொல்ற? இப்ப என்ன பண்றது? உள்ள யாரோ இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். சீக்கிரம் கதவை தரமா. அப்பா கொஞ்சம் இருங்க, இதோ வந்துட்டேன். ஐயோ, அப்பா யாரு? அம்மாடி, இந்த அழகி, இந்த பொண்ணு யாரு? பெண்ணா? இது வந்து பா. என்ன பா? எதுக்கு பான்னு? அப்பா, இவ வந்து பாவினி. பாவினிப்பா. பாவினி. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன பார்த்து எதுக்காக நீ இப்படி கண் அடிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல என்னோட கண்ணுல தூசி விழுந்துருச்சு, அதான். அப்ப தூசிய பார்த்து கண்ணடி, என்ன பார்த்து ஏன் கண் அடிச்சுக்கிட்டு இருக்க? அம்மாடி,
யார் அது? இதுவா? இது என்னோட புது சேவைக்கு வந்திருக்கா. நல்லா இருக்கா? ஆ? இல்ல, நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம்னு சொன்னேன். இவ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா, வாசனை தண்ணிய வச்சு என்ன குளிப்பாட்டுறதுக்காக வந்திருக்கா. அப்படியா? ஆ, தண்ணியா? எங்க தண்ணி? அது இதோ இருக்கேப்பா, அவ கையில இருக்கே. கையிலயா? பாருங்க. அட, இவ கையில வெறும் சின்ன தண்ணி பாத்திரம் தானே இருக்கு. இத பார்க்க மட்டும்தான் சின்னதா இருக்கும். ஆனா நான் இத வச்சுதான் இவங்கள முழுமையா குளிப்பாட்டிட்டேன். இவ்வளவு குறைவான தண்ணிய வச்சு முழுமையா குளிப்பாட்டிட்டியா? இப்படி கொஞ்சம் தண்ணிய வச்சு முழுசா குளிச்சிடலாமா? கண்டிப்பா குளிச்சிட முடியுமா? உண்மையாவா? அப்ப சரி, என் கூட வா. அட, ஆனா நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? அது வந்து அப்புறமா நான் உனக்கு சொல்றேன். அப்புறம் உனக்கு எல்லாம் புரிஞ்சிடும். வா. அட, என் கூட வா. அட, என் கூட வா. வா வா. எதுக்கு அவளை வா, வா. கூட்டிட்டு போறீங்க அப்பா? அப்பா பாஸ்கரை எங்க கூட்டிட்டு போயிருப்பாரு? ஓவியரையா, நீங்க என்ன ஏமாத்திருக்கீங்க. நான் பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஓவியத்துல குதிரையும் தங்க புல்லும் இருந்தது. ஆனா நீங்க என் வீட்டுக்கு அனுப்பி வச்ச ஓவியத்துல எந்த ஓவியமும் இல்லையே. நீங்க எனக்கு வெறும் காகிதத்தை அனுப்பியிருக்கீங்க. பாருங்க, இதுல ஒண்ணுமே இல்ல. பாருங்க, ஒழுங்கா நான் கேட்ட ஓவியத்தை கொடுங்க, இல்ல என் செல்வங்களை திருப்பி கொடுங்க. தவறா பழிய போடுறீங்க. நான் புரிய வைக்கிறேன். உங்க ஓவியத்துல ஒரு குதிரை இருந்தது, தங்க புல்லு இருந்தது இல்லையா? ஆமா. அப்புறம் அந்த குதிரை புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு ஓடிருச்சு. இப்ப சொல்லுங்க, இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? என்னுடைய விஜயநகரம் இன்னும் மாறவே இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பட்டு. பல வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கு. சிலர் ரொம்ப தந்திரமானவங்களா இருக்காங்க மற்றும் சிலர் ரொம்ப அப்பாவியா இருக்காங்க. ஆனா அது எப்படி சாத்தியமாகும்? அப்படிதான் நடந்திருக்கு. ஒரு நாள் நீங்க தானே என் ஓவியத்தை பார்த்து அது நிஜமாவே இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. இந்த ஓவியத்துல இருந்து பறவை பறக்க போற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கல்ல. நான் சொல்றத நம்புங்க, இந்த தடவையும் குதிரைய நான் அப்படிதான் பண்ணிருந்தேன். அதான் தங்கப்புள்ள சாப்பிட்டுட்டு ஓடிருச்சு. இப்ப எப்படி உங்களுடைய பணம் காணாம போச்சோ, அதே மாதிரி என்னுடைய கலையும் காணாம போயிடுச்சு. இந்த ஓவியர் ரொம்ப தந்திரமானவரா தான் இருக்காரு. எனக்கு என்னவோ இவர் அந்த ஓவியத்தை ஏதோ ஒரு செல்வாக்கான வாடிக்கையாளருக்கு அதிகமான விலைக்கு வித்திருப்பாரோன்னு தோணுது. ஓவியர் அவர்களே, அப்படின்னா நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க. அதுல இருக்க மிருகங்கள் ஓடாத மாதிரி ஓவியத்தை வரைங்க. இப்போ என் செல்வங்களை திருப்பி கொடுங்க. அட, உங்க பணத்தை பத்தி கவலைப்படுறீங்க, என் கலையும் காணாம போயிருக்கு. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க என் குதிரையை கொண்டு வாங்க, நான் உங்க தங்க புல்ல தரேன். வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. ஐயோ, பண்டிதர் ராமகிருஷ்ணரா? இப்ப உங்களாலதான் எனக்கு உதவ முடியும். நீங்க இதை சொல்லுங்க, ஓவியத்துல இருந்த குதிரை பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது? அது நான் கேட்கிறேன். குதிரை பார்க்க இப்படியா இருந்தது? இல்ல. இப்படி இருந்ததா? இல்ல இல்ல. இப்ப இந்த மாதிரி கண்டிப்பா இருந்திருக்கும். இல்ல இல்ல இல்ல. இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு, உங்களுடைய ஓவியத்துல குதிரையே இல்ல. ஏன்னா இந்த உலகத்துல இந்த 3 இன குதிரைகள் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த குதிரை இனங்களும் கிடையாது. இதுக்கு அர்த்தம் நீங்க பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்காக உங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கும். குதிரை இருந்ததே, இருங்க நான் காட்டுறேன். குதிரை பார்க்க இப்படிதான் இருந்ததா? ஆமா, இப்படிதான் இருந்தது. அப்படியா? அப்ப ஓவியரையா, ஓவியத்துல குதிரை வந்துருச்சு, ஆனா தங்க பொருட்கள் இன்னும் வரலையே. அதனால ஒண்ணு தங்க பொருட்களை கொண்டு வாங்க, இல்லனா பொற்காசுகளை திருப்பி கொடுத்துருங்க. அது சரி, தங்க பொருட்கள் எவ்வளவு இருந்தது? அதிகமா இல்ல, என்ன 30 கோடைகள் இருந்திருக்கும். அப்படியா?
அப்ப சரி, நீங்க 30 கூட தங்க பொற்களை கொடுத்துருங்க, இல்லனா பொற்காசுகளை திரும்ப கொடுத்துருங்க. ஆனா தங்க புற்களை நான் எப்படி கொண்டு வரது? இதே மாதிரி தான் உங்க ஓவியத்துல எப்படி திரும்ப குதிரை வந்ததோ அதே மாதிரி. என்ன மன்னிச்சிருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இவரோட ஓவியம் ஒரு இளவரசருக்கு பிடிச்சிருந்தது, அதனால 2 மடங்கு விலையில நான் அவருக்கு வித்துட்டேன். ஆனா நான் சீக்கிரமே இன்னொரு ஓவியத்தை வரைஞ்சி இவருக்கு தந்துருவேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பண்டிதர் ராமகிருஷ்ணர் பண்டிதர் ராமகிருஷ்ணர் பண்டிதர் ராமகிருஷ்ணர் பண்டிதர் ராமகிருஷ்ணர் பண்டிதர் ராமகிருஷ்ணர் பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! 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 நான் உங்களை என்னோட குருவாக்கிக்க விரும்புறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! 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 ஹேய், ஆ? உனக்கு ஏதாவது கேக்குதா? இல்லையே. உனக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணரோட வாழ்த்து பாட்டு கேட்கலையா? கேட்டுது, பல முறை கேட்டுது. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கான பாராட்டு இங்க பல இடத்துல கேட்குமே. இங்க யார பார்த்தாலும் பண்டிதர் ராமகிருஷ்ணரை தான் போற்றி புகழ்ந்து பாடுவாங்க. வாய மூடு. ஏய், வாங்க. சொல்லுங்க. நீ இங்க சமையக்காரன் தானே? ஆமா மகாமந்திரியாரே. அப்போ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மகாமந்திரியாரே, சாருலதா அவர்கள் என்ன சமையல் வேலையிலிருந்து விலக்கிட்டாங்க. அதனாலதான் இங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் விளக்குனாங்க? இன்னையில இருந்து உங்களுக்கு நான் தான் சமைக்க போறேன். பிரமாதம். சூரியன் இன்னைக்கு மேற்குல இருந்து உதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூரியனை விடுங்க, நீங்க இந்த உணவை பாருங்க. நான் எவ்வளோ ஆசையா என் கையாலே உங்களுக்கு இந்த உணவுகளை சமைச்சிருக்கேன் தெரியுமா? வாசனையை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்த உணவுகள் நிச்சயம் சுவையாதான் இருக்கும். கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா நானே என் கையால சமைச்சதாச்சே. சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு? எப்படி இருக்கா? என்ன என்ன இது? நீ உணவுல மிளகாய கொட்டிருக்கியா? இல்ல மிளகாயில உணவை கொட்டு? அட, நீங்க கொஞ்சம் கோவப்படாதீங்க. உணவுல ஒரு வேளை மிளகா துண்டு வந்திருக்கலாம்ல. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க இதை சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்க, இல்லைன்னா என்னோட மனசு உடைஞ்சு போயிடும். ஐயோ, இதுலயும் காரம் ஜாஸ்தி.
தண்ணி 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 கொடுங்க. என்ன என்ன பண்ணி வச்சிருக்க? தண்ணி இந்தாங்க. இன்னும் தண்ணி கொடு. இன்னும் அது இன்னும் தண்ணி வேணும். மன்னிச்சிருங்க மகா மந்திரியாரே, தண்ணி பற்றாக்குறையால தண்ணியை கொஞ்சம் கம்மியா வச்சிருந்தோம். நான் வேணா சமையல் அறையில இருந்து கொண்டு வந்துடுறேன். சீக்கிரம் போய் கொண்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன். அட நீங்க தண்ணிய விடுங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்காக எவ்வளவு பாசமா சமைச்சு கொண்டு வந்திருக்கேன்னு. இத சாப்பிடுங்க. அன்போட வண்ணம் சிவப்பு தான். ஆனா அதுக்காக நீ சாப்பாட்டுல இவ்ளோ காரத்தை சேர்ப்பியா? இந்த இந்த கடமுடா சத்தம் எங்க இருந்து வருது? இங்க இருந்து வருதா? இல்ல இல்ல, கண்டிப்பா இங்க இருந்து தான் வந்திருக்கணும். தெரியலையே. எங்க இருந்து வரல, அங்க இருந்து வரல, என்னோட வயிற்றுக்குள்ள இருந்ததா வருது. சமையல் அறையிலயும் தண்ணி தீர்ந்து போச்சு. என்ன? அது சரி, கழிவறையில தண்ணி இருக்குல்ல? அநேகமா அங்கே இருக்காது. என்ன? சீக்கிரமா தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணு. அப்புறம் இது சாப்பிட்டுட்டு போங்க. நான் எவ்வளவு ஆசையா சமைச்சேன். இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு மந்தாகினி தேவி? அதான் உங்களோட மண்ணியும் தண்ணி இருக்குல்ல, அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க 2 பேரும் உங்களுக்கு போதுமான அளவுல தண்ணியை சேகரிச்சு வச்சிருக்கோம். அது மூலியமா ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை முழுமையா குளிச்சிடலாம். ஆமா மந்தாகினி தேவி, நீ எதுக்காக தேவையில்லாம அந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத கிழமை பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? அப்புறம் அவன் சொல்றதையும் கேட்டுக்கிட்டு இருக்க. தனக்கான தண்ணியை யாரால ஏற்பாடு செய்ய முடியாதோ அவனால எப்படி உனக்கு தண்ணியை ஏற்பாடு பண்ண முடியும்? ஆனா நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம். அட யார் வந்தாங்க? எங்க இருந்து வந்தாங்க? அட பின்னாடி பாரு, குரு வந்திருக்காரு. என்னது குருஜியா? நான் ஏமாத்துக்காரனா? நான் துஷ்டனா? வயசானவங்களை விடவெல்லாம் வயசானவனா? இல்ல 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 குருஜி, நாங்க வந்து மந்தாகினி தேவியோட சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தோம். உங்களை தான் புகழ்ந்துகிட்டு இருந்தோம் குருஜி. மாயம் மூடுங்கடா துஷ்டர்களே. எனக்கு மட்டும் கோபம் வந்ததுன்னா நானும் என்னோட கடவுள் சிவபெருமான் மாதிரி நெற்றிக்கண்ணை திறந்து உங்க 2 பேரையும் பஸ்பமாக்கிடுவேன். மன்னிப்பு கேளுங்க. யார்கிட்ட குருஜி? அட என்கிட்டதான். மன்னிச்சிருங்க குருஜி. எப்படி எல்லாம் இல்ல, நல்லா சாஷ்டாங்கமா விழுந்து மன்னிப்பு கேளுங்க. சரி, எழுந்துருங்க. உங்களுக்கு போதுமா குருஜி? நம்மள மன்னிச்சிட்டாரு. மந்தாகினி, மந்து, தத்து, ஐயோ மந்து, நான் உனக்காக யார கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பாரு. அவங்க யாரு? இது உன்னோட குளியலுக்கான ஏற்பாடு. இவ பேரு பாவினி, சேவகி. தலைக்கு குளிப்பாட்டி விடுறதுல கை தேர்ந்தவ. எல்லாத்துக்கும் மேல ஒரு சின்ன தண்ணி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணிய வச்சு குளிப்பாட்டி விட்டுருவா. கேட்டிங்களா மணி? கேட்டிங்களா? பனிப்பெண்ணா பாவினி. மந்தாகினி தேவிக்கு தலைக்கு குளிப்பாட்டி விட போறாளா? ஏ பனிப்பெண்ணே, வா வந்து என் மந்தாகினிக்கு தலைக்கு குளிப்பாட்டி விட்டு இவள ஒரு மலர் மாலை மாதிரி வாசமாக்கிடு. இல்ல இல்ல, என்னால இத பண்ண முடியாது. நீ எனக்காக வேற எந்த வேலையும் செய்ய வேண்டாம். இந்த வேலையை மட்டும் செஞ்சா போதும். இந்த ஒரு வேலையை மட்டும் செய்ய.
அட என்ன நீ மறந்து போயிட்டியா என்ன? நீதானே என்னோட மக அமரப்பள்ளிக்கும் தலைக்கு குளிப்பாட்டி விட்டு. அவங்க கதை வேற. என் கதையும் வேறதான். ஆனா உனக்கு எங்க இருந்து தெரிய போகுது? இவர்கிட்ட கேட்டு பாரு. சரி வா, இப்ப சீக்கிரம் வந்து என்ன குளிப்பாட்டி விடு. வா போலாம். ஐயோ, ராஜகுரு என்ன சும்மா அதிகமா புகழ்ந்துகிட்டு இருக்காரு. பாருங்க, நான் மட்டும் உங்களுக்கு தலைக்கு குளிப்பாட்டி விட்டேன்னா உங்களுக்கு அது ஆனந்தமாலாம் இருக்காது. அது என்னன்னா என்னோட கை ரொம்ப கடுமையானதா இருக்கும். அதனால நான் உங்களுக்கு இன்னொரு பணிப்பெண்ணை யாரையாவது ஏற்பாடு பண்ணி விடுறேன். இன்னொரு பணிப்பெண்லாம் இப்ப எதுக்காக? மற்றும் ஏன் ஆனந்தமா இருக்காது? நீதான் உன்னோட வேலையில திறமையானவல்ல. அது மட்டும் இல்லாம இளவரசி அமரப்பள்ளிய உன்னை அவ்வளவு புகழ்ந்திருக்காங்கன்னா கண்டிப்பா இது ஆனந்தமா தான் இருக்கும். வா. இது ஒரு பெண்ணோட காலனி மாதிரி இல்லையே, ஏதோ ஆணோட மாதிரி இல்ல இருக்கு. ஏய் நில்லு. பாஸ்கர், பாஸ்கர், நீயா? ஒரு பெண்மணி வேஷத்துலயா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? பாஸ்கர், நீயா? எனக்காக இந்த வேஷத்துல வந்தியா? மந்தாகினி, நீ அமைதியாரு. நான் எங்க இருக்கும் போது நீ அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இவனை நான் இப்ப என்ன பண்றேன்னு பாரு. உன்னை விட மாட்டேன். ஏமாத்து பையனே, வெக்கம் கெட்டவனே, உன்னை விட மாட்டேன்டா, விட மாட்டேன். என்னோட மந்துவியே நீ குளிப்பாட்ட போறியா? நான் எங்க சொன்னேன் தாத்தா? நீ வாய மூடு. என்னோட மந்துவியே நீ குளிப்பாட்ட. அப்படின்னா நீ என்ன உண்மையிலேயே என்னோட மக அமரப்பள்ளிக்கு தலைக்கு குளிப்பாட்டி விட்டியா? அட தனிமணி என்ன பண்றாங்கன்னு பாருங்க. நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? அதேதான் எப்பவும் பண்ற அதே வேலையே. ஆனா இன்னமும் உனக்கு இந்த பாஸ்கர் முன்னாடி ஜாக்கிரதையா இருக்கணும்னு புரியவே இல்ல. ஏன்னா நீ கவனமா இல்லனா அப்புறம் அசிங்கப்பட வேண்டியதுதான். நான் உன்னை விட மாட்டேன்டா. உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. எப்ப பார்த்தாலும் என் நடாவ உருவிட்டு போயிடுறானே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இதோ வர்றேன். தண்ணியை கொஞ்சமா குடிச்சுக்கோ, இல்லனா தண்ணி சீக்கிரமா காலி ஆயிடும். நம்ம கிட்ட இன்னும் 2 நாளைக்கான தண்ணி தான் இருக்கு. எங்க கிராமத்துக்கு என்ன மாதிரி ஆபத்து வந்திருக்கு? தண்ணி பற்றாக்குறையால எங்க பயிரெல்லாம் வாடிக்கிட்டு இருக்கு. இதனால எங்க தானிய பயிர்கள் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. கடவுளே, எங்களை காப்பாத்துங்க, தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க. சூழ்நிலை இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா எங்க குடும்பம் பஸ்ல சீக்கிரம் இறந்துடும். கடவுளே எங்களை காப்பாத்துங்க. எங்களை காப்பாத்துங்க. கடவுளே எங்களை காப்பாத்துங்க. கடவுளே எங்களை காப்பாத்துங்க. இங்க எதுக்கு நீங்க சும்மா சுத்திக்கிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் குருவே. நீங்க யோசிச்சா மட்டும் பத்தாது, தீர்வையும் கண்டுபிடிக்கணும். இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு கண்டுபிடிக்கலாம் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் குருவே. நல்லதுதான். அவன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னு இப்ப நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. அவனா? யாரு? அட, உங்க குறும்புக்கார மகன் பாஸ்கர் தான். வேற யாரு? நீங்க பாஸ்கரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா?
அவனை என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் விளையாடக்கூடாதுன்னு ஒழுங்கா சொல்லி புரிய வைங்க. இல்லன்னா அப்புறம் நானே இதை சரி பண்றதுக்கு அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து தர வேண்டியதாயிடும். குருவே, இத பத்தியெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. இப்ப நாம உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விஜயநகரத்துல இந்த தண்ணி பஞ்சத்தை எப்படி போக்கணுங்கிறத பத்தி தான். மகாராணி, தண்ணி பற்றாக்குறையால பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது. நதி தண்ணிலாம் வறண்டுருச்சு, வயல்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. சீக்கிரமே தண்ணி பாய்ச்சறதுக்கு தண்ணீரை ஏற்பாடு பண்ணலனா அரிசியை விளைய வைக்கவே முடியாது. அதுக்கப்புறம் விஜயநகரத்துல பஞ்சம் வந்துரும். பொதுமக்களுடைய வீடுகள்ல தண்ணி பற்றாக்குறை இருக்கு. நிலைமை இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா சீக்கிரமே குடிக்கிறதுக்கு ஒரு துளி தண்ணீர் கூட இல்லாத நிலைமை நமக்கு வந்துரும். அது எப்படி மிச்சம் இருக்கும்? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க சாதாரண பிரச்சனையை தேவையில்லாம ஊதி பெருசாக்கிக்கிட்டு இருக்கீங்க. மழை பெய்யல, ஒத்துக்கிறேன். நதிகள் வறண்டு போச்சு, ஒத்துக்கிறேன். ஆனா கிணறுகள் வத்தலல்ல. மகாராணி, விஜயநகரத்துல போதுமான அளவுக்கு கிணறுகள் இருக்கு, அதுல தண்ணீரும் இருக்கு. அதுவும் சரிதான். மகாராணி, நடந்துருச்சு. மகாராணி, ஒரு பெரிய பிரச்சனை. மகாராணி, மகாராணி, பெரிய பிரச்சனை. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப சொல்லுங்க, என்ன ஆச்சு? மகாராணி, விஜயநகரத்தோட கிணத்து தண்ணியை குடிச்சதுனால எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. சிலரோட உயிர் கூட இப்ப ஆபத்துல இருக்கு. என்ன? அது எப்படி சாத்தியமாகும்? ஆமா மகாராணி, அப்படிதான் நடந்திருக்கு. வைத்தியரே, நீங்களே சொல்லுங்க. இவங்க எல்லாருமே சொல்றது சரிதான் மகாராணி. கிணத்து தண்ணி எல்லாம் விஷமா மாறிடுச்சு. யாரோ ஒருத்தங்க தண்ணில விஷத்தை கலந்திருக்காங்க. அட கடவுளே! என்ன என்ன சொல்றீங்க? ஆமா. என்ன? கிணத்து தண்ணில விஷமா? ஆனா இப்படிப்பட்ட காரியத்தை யார் பண்ணிருக்க முடியும்? முகலாயர்கள். முகலாயர்களா? ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நேத்து நான் விஜயநகரத்துல சில முகலாயர்களை பார்த்தேன். அவங்கள விசாரிச்சப்போ அவங்க எல்லாம் இங்க வியாபாரத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. ஆனா வடக்குல இருக்கிறவங்க தெற்குல இருக்கிற வியாபாரத்தை பத்தி எதுக்காக யோசிக்கணும்? அதோட முகலாயர்களுக்கு விஜயநகரத்துல வியாபாரம் செய்யறதுக்கு அனுமதி இல்ல. கண்டிப்பா முகலாயர்கள் ஏதோ சதி திட்டம் திட்டிட்டு இருக்காங்க. இல்ல மகாமந்திரியாரே, முகலாயர்கள் விஜயநகரத்தின் நண்பர்கள். அவங்க எப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா விஜயநகரத்துக்கு எதிராக எந்த ஒரு சதி திட்டமும் திட்ட மாட்டாங்க. அப்பா, அப்பா, நண்பர்கள்ன்ற விஷயத்துல முகலாயர்கள் விஜயநகரத்துக்கு துரோகம் தான் பண்ணியிருக்காங்க. என்ன பேசுற பாஸ்கர்? ஆமாப்பா, நண்பர்களா யார நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா அவங்க எதிரிகளா இருக்காங்க. இத கேட்டா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். வடக்குல இருந்து தெற்கு நோக்கி வர எல்லா நதிகளையும் சுல்தான் அக்பர் அணையை கட்டிட்டாரு. குருஜி, புதுசா எந்த வழியில எங்களை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கீங்க? பசங்களா, நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு பாதை இது. இன்னைக்கு நல்லா பாத்துக்கங்க. ஏமாத்துக்காரா? உங்க ரெண்டு பேருக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா?
என்னைய தப்பா பேசுறீங்களா? இல்ல குருஜி, நாங்க இப்ப தப்பா பேசுனது உங்களை இல்ல. இன்னைக்கு எங்களை நாங்களே திட்டிக்கிட்டு இருக்கோம். குருஜி, அது என்னன்னா நாங்க உங்க கூட பல வருஷமா இருக்கோம் இல்லையா? ஆனா எங்களால உங்களை மாதிரி ஆகவே முடியல. என்னதான் இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க இத்தனை வருஷமா விஷப்பாம்போட தொடர்புல இருந்தாலும் அந்த பாம்போட கொஞ்சம் விஷமாவது உடம்புல கலந்துருக்கும் இல்லையா? ஆனா எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட இந்த விஷத்தை கலக்கவே முடியல. நீங்க 2 பேரும் என்ன பாராட்டிட்டு இருக்கீங்களா இல்லன்னா என்ன கேலி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? எங்களால எப்படி இந்த மகா மனிதனை கேலில பண்ண முடியும்? எப்பவும் பண்ணவும் கூடாது. ஆமாமா, நாங்க பண்ணவே இல்லையே. என்ன குருஜி, நீங்க எப்படிப்பட்ட மகா குருனா சாக்ஷாத் நம்ம மகாராணிய எல்லையில அமைஞ்சிருக்கிற தோட்டத்தரவை பாத்துக்கிற பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்தாங்க. ஆனா நீங்க தான் அதோட எஜமான் நினைச்சுக்கிட்டு அதை மத்த செல்வந்தர்கிட்ட வித்துட்டீங்க. அது மூலமா ஆயிரக்கணக்கான பொற்காசுகளை சம்பாதிச்சிட்டீங்க. நீங்க உண்மையிலேயே சிறந்தவர் தான். ஆனா ஒருவேளை இது பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? போதும், வாயை மூடுங்கடா முட்டாளுகளா. வாங்க. கொள்ளக்காரன் கொள்ளக்காரன். வாங்க 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 வாங்க, ஓடிடலாம் ஓடிடலாம். நாம எல்லாரும் தப்பிச்சிட்டோம் குருஜி. நாம யாரும் தப்பிக்கல, அவங்க தான் தப்பிச்சிட்டாங்க. அவங்க மட்டும் என் முன்னாடி வந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு அவங்கள உண்டியிலனாக்கி இருப்பேன். உண்டில்லன்னு பண்ணிருப்பீங்களா? அப்படியா குருஜி? அப்போ ஒண்ணு பண்ணலாம், நாங்க கொள்ளக்காரங்களை கூப்பிடுறோம், நீங்க அவங்கள உண்டிலன் பண்ணிடுங்க. வா, கூப்பிடுவோம் கூப்பிடுவோம் கூப்பிடுவோம். கொள்ளக்காரங்களே போகாதீங்க, நில்லுங்க, இங்க வாங்க. இங்க வாங்க, திரும்பி வாங்க, சீக்கிரம் வாங்க. உங்களதான் வாங்க. வராங்க. இந்த நேரத்துல பண்டிதர் ராமகிருஷ்ணன் இங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பா? இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ, கொள்ளக்காரரே. யார் என்ன சத்தம் போட்டு கூப்பிட்டது? இவனால எப்படி குரல் கொடுக்க முடியும்? இவன் தியானத்துல இருக்க மாதிரி இருக்கு. தியானம்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க குருஜி தியானத்துல இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு. அது என்னன்னா, இன்னைக்கு காலையில எங்க குருஜி வெண்ணெய் சாப்பிட்டு இருந்தாரு. அதனால அவரை நாக்கு வலிக்கு உங்களை பத்தி தெரியாம ஏதேதோ உளறிட்டாரு. என்ன சொன்னாரு சொல்லு, இல்லனா உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். கொல்ல பாருங்களா? கொன்னுடாதீங்க. எங்க குரு என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா அவரு உங்களை உண்டில்லன்னு ஆக்கிடுவாரா? நான் எப்ப சொன்னேன்? ஏண்டா நான் எப்படா சொன்னேன்? நான் உன்னை கொன்னுடுவேன். இல்ல அது நான் வந்து தனி சொல்றத கேளுங்க. அதாவது அந்த பொற்காசு பைய அப்படியே கீழே வச்சிருங்க. அப்பதான் இந்த கொள்ளக்காரங்களை உங்களால உண்டில்லன்னு ஆக்க முடியும். பொற்காசுகளா? இல்ல இவனுக்கு சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. இவனுங்க சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி 2 பேரும் எங்க கிட்ட விளையாடிட்டு இருந்தாங்கன்னா இவங்களை கொன்னுடுவேன். இவங்க எல்லாரையும் புடிங்க. வா வா வா, ஓடி. தனிமணி, நான் உங்களை விட மாட்டேன். உங்களை என்னாச்சு? தரமாட்டேன். வாங்க. ஐயோ ஆண்டவா, என்ன காப்பாத்துங்க. நான் சொல்றத கேளுங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நான் ராஜகுரு. என்னோட நண்பர்களா இருங்க. அப்புறம் உங்களுக்கு அது லாபமா இருக்கும். எப்பெல்லாம் உங்களை வீரர்கள் பிடிக்கிறாங்களோ அப்பெல்லாம் நான் உங்களை காப்பாத்தி விடுறேன். நான் உங்களுக்கு பெரிய உதவியா இருப்பேன். உதவ போறது நீ இல்ல, உன்னோட இந்த பொற்காசுகள் தான். ஐயோ இந்த பொற்காசுகளை என்கிட்ட கொடுத்துரு, இல்லனா உன்னை கொன்னுடுவேன்.
ஒரு வேலை பண்ணுங்க. இந்த பொற்காசுகளை எடுத்துக்கோங்க. என் உயிரை மட்டும் விட்டுருங்க. என்ன விட்டுடுங்க. கஷ்டப்பட்டு உழைக்காம நாங்க செல்வத்தை எடுத்துட்டு போக மாட்டோம். அதனால உன்னை கொல்ல போறோம். அதுக்கப்புறமா இந்த பொற்காசுகளை நாங்க எடுத்துட்டு போக போறோம். ஒண்ணு மட்டும் கிடைச்சா போதாதா? இல்ல, ரெண்டுமே வேணும். என்ன காப்பாத்துப்பா. எனக்கு உதவுறதுக்கு யாரையாவது அனுப்பி வை. இந்த விசாலமான காட்டுக்குள்ள உன்னை காப்பாத்துறதுக்காக யார் தோன்ற போறாங்க? தோன்றது பண்டிதர் ராமகிருஷ்ணர். ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணரே! அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எங்க இருக்கீங்க? வாங்க. ஐயோ, எங்க நீங்க வரக்கூடாதோ அங்க உடனே வந்து நிப்பீங்க. இப்ப என் உயிருக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கும் போது இங்க வராம எங்க போயிட்டீங்க? வாங்க. ஐயோ, எல்லாரும் சொல்லுவாங்களே ஒரு பிரச்சனை தோன்றும் இடத்துல ராமன் தோன்றுவார்னு. இங்க வந்து கொஞ்சம் தோன்றிடுங்களே. எங்க இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? வாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.